ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் இன்றைக்கி வந்து ஸ்கில் ப்ராஜெக்ட்டுன்னு வர சொல்லியிருக்காங்க. என்னுடைய 3 பசங்களுக்கும் ஒரே நாள்லேயே ஸ்கில் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஸ்கூலுக்கு போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் செடி என்னன்னு தெரில, இலைலாம் வந்து கம்பளி பூச்சிலாம் சாப்பிட்டுருச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா செடி மழையெல்லாம் எல்லாம் நனைஞ்சி போய் நல்ல ஒரு மாதிரியாக இருக்குது. ரெய்னி லில்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூ பூத்துருக்கு ரெய்னி லில்லி. இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் பையன் சிலம்பம் சுற்றிக்கிட்டு இருக்கான். எப்படி சுற்றுறான்னு இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் கற்றுக்கிட்டு இருக்கான். எப்படி சுற்றுறான் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரைன் ஃபோல்டு வந்து பண்ணுறாங்க. டார்க் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா செஸ் விளையாடிட்டு இருக்கா என் பொண்ணு. ஃபஸ்ட்டே உட்காண்ட்ருக்கா பாருங்கள், அவள் தான் என் பொண்ணு. அவள் வந்து ஃபஸ்ட்டு செஸ் விளையாடிட்டுருக்கா டார்க் ரூமில் கண்ணை கட்டிக்கிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன பொண்ணும் அதே மாதிரி செஸ் விளையாடிட்டுருக்கா டார்க் ரூமில். கண்ணை மூடிக்கிட்டு அவங்க பார்க்காமலே வந்து செஸ்ஸை மூவ் பண்ணுறாங்க அழகாக. டார்க் ரூமில் இதெல்லாம் செய்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நானும் கூட பார்த்துட்டு இருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மால் கம்பத்தில் வந்து ரோப் கயிறு ஏறிட்டு இருந்தா என் பெரிய பொண்ணு. மால் கம்பமும் கற்றுக்கிட்டு இருக்கா, அதுவும் ரோப் கயிறு ஏறிட்டுருக்கா. அதையும் என்கிட்ட செஞ்சு காட்டிகிட்ருக்கா. அவங்க இவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு எல்லாமே பார்க்கும்போது இதான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்கூலில் வந்து இந்த இயர் தான் சேர்த்து விட்டேன், ஆனால் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்கள். நல்லா பண்ணுறான்ட்டு மால்கம் சாரும் வந்து எக்ஸ்ட்ரா கோச்சிங்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. எந்த பயமும் இல்லாமல் சூப்பராக பண்ணிகிட்ருக்கா. எனக்கு எல்லாமே செஞ்சு காட்டிகிட்டு இருந்தா. இல்லை நான் வரேன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் அவள் ப்ராக்டிஸ் எடுத்து எனக்காக அதை செஞ்சு காட்டிகிட்டு இருக்கா. நிறைய மழை பெஞ்சிகிட்டு இருந்ததுனால வந்து அந்த புல்லில் ஏற முடியல அவளால். அதனால் வந்து ரோப் கயிறு ப்ராக்டிஸ் எடுத்து எனக்கு காட்டிகிட்டு இருக்கா. அடுத்தது வந்து ஸ்கில் ப்ராஜெக்டில் வந்து ஸ்கில் கார்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதையும் ரீட் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க என்கிட்ட. எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒன்று ஒன்று வந்து அவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூலில் நிறையா கற்றுக் கொடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என் பசங்க கூட வந்து நான் என் 3 பேருக்கும் மாறி மாறி ஏறி வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப அதுவே டயர்டாகிடுச்சு. ஆனால் எவ்வளோ டயர்டானாலும் நம்ம பசங்க செய்கிறத பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த டயர்ட்னஸே நம்மளுக்கு தெரியல. பார்த்திங்கன்னா யோகா பண்ணிகிட்ருக்கா பாருங்க. ஸ்கில் ப்ராஜெக்டில் இதுவும் ஒன்று, யோகாவும் பண்ணிகிட்ருக்காங்க. Relax. 1, 2, 3, 4, 5. அடுத்தது என் பெரிய பொண்ணு வந்து பிரைன் ஃபோல்டில் வந்து கண்ணை கட்டிக்கிட்டே வந்து ரீடிங் கார்டு படிக்கிறா பாருங்கள். ரீடிங் கார்டு படிச்சுட்ருக்கா. அது எப்படி பண்ணுறாங்க எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இது மாதிரி எப்படி பண்ணுறாங்கன்னு அந்த அளவுக்கு ஸ்கூலில் ட்ரைனிங் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். நிறைய கார்டு இருக்குது. என் பையன் வந்து பார்த்திங்கன்னா 2nd ஸ்டாண்டர்டு, 6th, 7th அது மாதிரி படிக்கிறாங்க. நிறையா ஒவ்வொரு செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி கார்ட்ஸ் அவங்க சிலபஸை வந்து ரிலேட்டிவாக நிறைய கார்ட்ஸ் வச்சு படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பசங்க வந்து புக்கை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இதிலே படிச்சிடுறாங்க. அப்போது பார்த்திங்கன்னா சீக்வன்சி போர்டு வச்சு படிச்சுட்ருக்கா பாருங்க. ஒரு பிக்சரை வச்சு அவள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா என்கிட்ட. எல்லாமே சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே பசங்களை பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. தேங்க்யூ.